ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா குக்கிங் சேனலில் நான் உங்களுக்கு தக்கடி செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து தக்கடி இட்லி மாவில் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு இட்லி மாவில் தக்கடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இந்த தக்கடி வந்து ஈஸ்வராக இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்கிற பாரம்பரிய உணவு. இது வந்து அரிசி மாவில் செய்வாங்க. நான் வந்து இட்லி மாவில் செஞ்சு காட்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி மாவு வச்சு இன்னொரு டிஷ் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து இட்லி மாவு வச்சு செய்ய போகிற தக்கடி. தக்கடி என்றது இஸ்லாமியர்கள் பாரம்பரிய உணவு. இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தக்கடி வந்து நான் பச்சரிசி மாவில் செய்வாங்க. பட் நான் வந்து இட்லி மாவு வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எப்பவும் போல் இட்லி மாவை நம்ம ஒரு நான்ஸ்டிக் கடாய் இல்லை இரும்பு கடாயில் போட்டு அது ஒரு டோ ஆட்டம் செஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஆட்டம் செஞ்சுக்கலாம். ஸோ நான் அடுப்பை பற்ற வச்சு இது மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் முழுக்க இட்லி மாவு மட்டும்தான், வேறு எந்த மாவும் ஆட் பண்ணல. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவு ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டோ ஆட்டம் ஆகிடும். அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணுறேன், ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, இல்லாட்டி உங்களுக்காகவே கட்டி கட்டியாக ஆகிடும். அவ்வளோதான், மாவு ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம தக்கடிக்கான கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா காயட்டும். ஸோ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் இடித்து போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் இடித்து போட்டாயிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் வந்து எந்த அளவுக்கு தக்காளி செய்கிறனோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அதுக்கான மசாலாலாம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவில் நான் தக்கடி செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு 2 பெரிய சைஸ், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இதையே நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற இந்த பச்சை ஸ்மெல் அண்ட் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா கீரி போட்டுருங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி புதினா போட்டுக்கலாம்.
இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதில் அந்த மீல் மேக்கர் அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் போட்டு செய்யுங்க. நான் வெஜிடேரியன்ஸ்னால் சிக்கனு இல்லை மட்டன் போட்டு செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த தக்கடி சிக்கன் போட்டு செய்கிறேன். பொதுவாக இது வந்து இந்த நான்வெஜ் தான் செய்வாங்க, வெஜ்ஜில் செய்ய மாட்டாங்க. ஸோ சில பேர் வெஜ்ஜில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜில் நீங்கள் மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு செய்யலாம். கிட்டத்தட்ட அதுவும் நான்வெஜ் மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்குங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ மிளகா பொடியை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க, காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது மட்டன்லேயே செய்யலாம். மட்டனில் செய்யும்போது நீங்கள் இது குக்கரில் போட்டு மட்டனை வேக வச்சுக்கிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மட்டனுக்கும் சிக்கனுக்கும் இதுதான் வித்தியாசம். இதே மீல் மேக்கரில் செய்கிறீங்கன்னா இப்போ நான் சிக்கனுக்கு எப்படி மெத்தடில் செய்கிறேன்னு அதே மெத்தட்லேயே மீல் மேக்கரும் இருக்கட்டும் இல்லை காலிஃப்ளவர் இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யுங்க. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிக்கனை வேக விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணுவோம். அந்த சமயத்தில் உப்பு எந்த அளவு தேவைன்னு பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த மூடி வச்சு வேக விட்டுடலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தக்கடி வந்து நம்ம பச்சரிசி மாவில் செய்வாங்க. பச்சரிசியை ஊற வச்சு அதை நல்லா பதமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதை சுடு தண்ணியில் அந்த மாவை நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த தக்கடி வந்து நமக்கு ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ வேலைலாம் செய்கிறதுக்கு வந்து தேவையில்லை நம்ம இட்லி மாவு செஞ்சோன்னா. ஸோ இட்லி மாவு இந்த மாதிரி நம்ம ஒரு டோ ஆட்டம் செஞ்சிட்ட பிறகு இப்போ இதில் நம்ம இந்த தக்கடியை செய்ய ஆரம்பிக்கலாம். தக்கடியை வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த போல் பண்ணுங்க. மாவு கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்க கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த டோ எடுத்து கரெக்டாக செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். நான் இந்த மாதிரி இப்போது ரவுண்டாக செய்கிறேன்.
இப்போ உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக இது செய்ய முடியல, நம்ம வந்து கறி வேகிறதுக்குள்ளே இது செய்ய முடியலன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் முதல்ல பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது, மாவு காஞ்சிலாம் போகாது. குட்டி குட்டியாக பால்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உருண்டையாக, நீட்டாக, இல்லை இந்த மாதிரி கிண்ணமாட்டம். இதே போல் நம்ம மொத்தமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணமாட்டம் ஃபுல்லாக அந்த தக்கடி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு மாவு வந்து தனியாக எடுத்திருக்கேன், இந்த டோ அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ இதில் இந்த கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மாவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சா? நம்ம இதில் இந்த தக்கடியெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்றா போட்டுறாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போடுங்க. ஒன்றா போட்டிங்கன்னா ஒரே மாதிரி கொத்தாக போயிடும். ஸோ தனித்தனி பீஸாக நமக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நம்ம எப்படி மீன் போட்ட பிறகு அதை டச் பண்ணாமல் விடுவோமோ அதே போல் இதை விட்டுருணும். ஸோ இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். போய் நல்லா கொதிச்சு வெந்து வந்துடுச்சா? இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணோன்னா, நம்ம இதை கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் ஊற்றி கிண்டி விட்டுறணும். இது எதுக்குன்னா திக்னஸ்க்காக, கொஞ்சம் திக்னிங் கொடுக்கறதுக்காக இந்த மாவை கரைச்சி ஊற்றுவாங்க. அவ்வளோதான். இன்னொரு கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இதே போல் தக்கடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம நினச்ச நேரத்துலையும் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக மாவு அரைக்கணும், பச்சரிசி மாவு தேடணும், அது அரைக்கணும், அது பிசையணும், அந்த வேலையெல்லாம் கிடையாது. இட்லி மாவு வீட்டில் இருக்கா, டக்குன்னு நம்ம இதை நினச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே போல் தக்கடியை நீங்களும் செஞ்சு எப்படி இருந்து சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இன்னொரு ரெசிபியை நான் உங்களுக்கு போடுற வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் நிஷா. எங்கள் சேனலில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.